அப்பப்போ புது ட்ரெஸ் போடுறோம், தினசரி ஸ்வீட் சாப்பிட்றோம். ஆனால் தினசரி பட்டாசு வெடிக்கிறோமா? இல்லை. இப்போ தீபாவளி வரப்போகுது. அந்த தீபாவளிக்கு நம்ம பட்டாசு வெடிச்சா தான் ஒரு கெத்தை, ஒரு மாசை. பொதுவாக பல பேர்த்தினுடைய மனநிலை என்ன இருக்குன்னா, டிஸ்கவுண்ட்டில் கொடுக்குற பொருள் நல்லா இருக்குமான்னு யோசிப்பாங்க. ஸ்ரீ கோகுலம் கிராக்கர்ஸ் 80% டிஸ்கவுண்ட்டோட கொடுக்குறாங்க. அது தரமான பட்டாசா. நீங்கள் கீழே கொடுத்துருக்க வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணுங்கள். உங்கள் வீடுகளுக்கே பட்டாசு தேடி வரும். இந்த தீபாவளியை ஸ்ரீ கோகுலம் கிராக்கர்ஸோட கொண்டாடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். இன்னைக்கு திரை விமர்சனத்தில் நம்ம பார்க்க போகிற படம் கடைசி உலகப் போர். எம்ஜிஆர் அவர்கள் வந்து நாடோடி மன்னன் படம் எடுத்துட்டு ரிலீஸுக்கு முன்னாடி சொன்னார், இந்த படம் ஓடனா நான் மன்னன், ஓடலைனா நாடோடின்னு. அர்ஜுன் வெற்றி படங்களை கொடுத்துட்டு வந்தப்ப அவருக்கு திடீர்னு வந்து ஒரு நிறுத்தம் வந்துடுச்சு. அவரே சொந்த படம் தயாரிக்கிறார், சேவகன்னு. அந்த படம் ரிலீஸுக்கு முன்னாடி அவர் சொன்னதான், இந்த படம் ஓடனா நான் ராஜா, இல்லைன்னா இன்னொருத்தர் சேவகனா வேலைக்கு போக வேண்டியதான்ட்டு. அது மாதிரி தான் ஹிப்ஹாப் ஆதி அவர் தான் இந்த படத்தை வந்து தயாரிச்சிருக்காரு, இயக்கியிருக்காரு, நடிச்சிருக்காரு, இசையமைச்சிருக்காரு, கதை வசனம் எழுதியிருக்காரு. அவர்கிட்ட இருக்கிற முழு பணத்தையும் போட்டு இந்த படத்தை எடுத்திருக்காரு. இவரும் அதான் சொல்லியிருக்காரு, இந்த படம் ஓடனா, கடைசி உலகப் போர் ஓடனா எனக்கு வெற்றி, இல்லைனா வந்து நான் வந்து திரும்ப ஆரம்பத்துலேருந்து முயற்சி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த படம் அவருக்கு எந்த மாதிரியான வெற்றியை தந்திருக்கு, அல்லது இந்த படம் வந்து அவருக்கு அந்த வெற்றியை வந்து நோக்கி போய்கிட்டு இருக்கா அப்படிங்கிறத இந்த விமர்சனத்தை நீங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சுக்குவீங்க. இந்த படத்தை வந்து உலகப்போர் ஒன்று வந்தால் அந்த உலகப்போரினுடைய சேதங்களும் பின்விளைவுகளும் எப்படி இருக்குங்கிறத அமெரிக்க அதிபரையும் சீன அதிபரையும் கூப்பிட்டு அவங்களுக்கு புரிகிற பாஷையில் உட்கார வச்சு இந்த படத்தை போட்டு காட்டணும். ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கு தெரியும் ஒரு போரினுடைய முடிவு என்னன்னு. இந்த உலகத்தை அப்படியே ரெண்டாக பிரித்து அவங்க 2 பேரும் தான் அவங்களுடைய ஐடியாவில் தான் இந்த உலகமே இயங்கிட்டு இருக்கிற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுதான் அவங்க 2 பேரும் இந்த படத்தை பார்க்கணும். அவங்களே பார்க்கணுன்னா இது எந்த மாதிரியான சிந்தனை, இது என்ன மாதிரியான கதைங்கிறத அப்படி பார்ப்போம். இந்த கதை வந்து 2028 நடக்கிற மாதிரி யோசிச்சிருக்காரு ஹிப்ஹாப் தமிழா. 2028 சைனா வந்து தன்னுடைய ஆதிக்கத்தினால ஐநா சபையில் இருக்கிற நாடுகள்லாம் விட்டு மற்ற நாடுகள் எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு ரிபப்ளிக் டீம் அப்படின்னு ஒரு டீம் உருவாக்குறாங்க. இந்த டீமில் வந்து இந்தியா சேரலை. என்ன சேரணும்னு என்ன பண்ணுவாங்க, சைனா வந்து இந்தியா மேலே வார்த்து கொடுக்குறாங்க, அந்த ரிபப்ளிக் கண்ட்ரி எல்லாம் வார்த்து கொடுக்குறாங்க. இதுக்கு இடையில இங்கே தமிழ்நாட்டில் வந்து நட்டி வந்து ஒரு பெரிய தொழிலதிபர், அவரு தான் வந்து இந்த முதலமைச்சரை, தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவங்க மச்சானை வந்து உருவாக்கியிருப்பார். இவர் கண்டையில் இருக்கிற பணத்தெல்லாம் வீட்டுக்கு கொண்டுட்டு வரணும்னா ஒரு பெரிய கலவரத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி கலவரத்தை உருவாக்குவாங்க. இந்த கலவரம் உருவாக்கி நடந்துகிட்டு இருக்கும்போது அந்த கலவரத்தில் வந்து ஹிப்ஹாப் ஆதியும் முதலமைச்சருடைய பொண்ணு அனகாவும் மாட்டிக்குவாங்க. அவங்க 2 பேரும் லவர். இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து எமர்ஜென்சி பிரகடனப்படுத்திடுவாங்க. அங்கங்கே மிலிட்ரி வந்துடும், உலக போர் ஸ்டார்ட் ஆகிடும். இந்த கலவரத்தில் ஹிப்ஹாப் ஆதி வந்து என்கவுண்டர் பண்ண சொல்லி நடராஜ் சொல்லிடுவார். என்கவுண்டர் பண்ணுறதுக்கு போலீஸ் அதிகாரிகள்லாம் அழைச்சிட்டு போகும்போது அவங்கள வந்து மிலிட்ரி ஆஃபீஸை வந்து டேக் அவுட் பண்ணிக்குவார் ஹரிஷ் உத்தமன். டேக் அவுட் பண்ணிட்டு அவங்க வெலிங்டன் ஏரியா கூட்டிகிட்டு போயிடுவாங்க. இப்போ உலகப் போர் நடக்கிற மாதிரி ஸ்டார்ட் ஆகும். வாரம் எல்லா இடத்துலையும் குண்டு போடுவாங்க. டெல்லி அழியும்பாங்க, சென்னை அழியும், அடுத்து வெலிங்டன் மேலே குண்டு போடுவாங்க. எல்லா இடத்துலையும் அழிஞ்சிடும். அழிஞ்ச பிறகு சில மக்கள் மட்டும் உயிரோடுக்கிற மாதிரி காட்டுவாங்க. இந்தியாவிய இருக்கிற எல்லா தகவல் தொழில்நுட்பமும் கட்டாயிரும். யாரோட கான்டாக்ட் பண்ண முடியாது. டிவி கிடையாது, செல்ஃபோன் கிடையாது, சாப்பாடு கிடையாது, எதுவுமே கிடையாது. மக்கள் வந்து ஆதி காலத்தில் எப்படி உருவாங்கினாங்களோ அதே மாதிரி இருப்பாங்க. இப்போ வெலிங்டனில் ஒரு மலைப்பகுதியில் வந்து ஆதி என்ன பண்ணுவார்னா ஒரு ஊரை உருவாக்கி இருப்பார். அங்கே இருக்கிற பொருட்களை வச்சு ஒரு அன்பு நகரம் மாதிரி உருவாக்கி அங்கே இருக்கும்போது தான் இங்கிருந்து தப்பிச்சு போன சில நடராஜ் மாதிரியான ஆட்கள்லாம் இந்த ஆதியோடைய கேம்பஸ்குள்ளே போயிடுவாங்க. போன பிறகு அங்கிருந்து ஒரு பிளான் பண்ணி திரும்ப இவங்க வந்து தமிழ்நாட்டை ரிபப்ளிக் கண்ட்ரிக்கிட்டேருந்து மீட்க முடிஞ்சுதா இல்லையா அப்படிங்கிறதா இந்த படத்தினுடைய மீதி கதையை. இப்போ வந்து ஹீரோ ஆதியை பற்றி நம்ம பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு இயக்குனர் ஆதியை பற்றி பேசுவோம். ஆதி இந்த படத்தில் எடுத்துக்கிற சிந்தனை வந்து ரொம்ப புதுமையானது. தமிழ் சினிமாவுக்கு புதுசு. ஏற்கனவே வேர்ல்டு சினிமாவில் இதை நம்ம பார்த்துட்டோம். தமிழில் எடுத்திருக்கிற புதிய முயற்சி. இப்போ நீங்கள் வந்து சுனாமி பார்த்தப்ப மெரினா கடற்கரை எந்த மாதிரி அழிஞ்சுது, அல்லது மெரினா கடற்கரை எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டுச்சுங்கிறது நம்ம கற்பனைக்கே எட்டாத அளவுக்கு பார்த்தோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் இருக்கிற திருவள்ளுவர் சிலைக்கு மேலே உயரத்தில் அலைகள் வந்தது. அது மாதிரி தான் இப்போ இந்த படத்தில் ஒரு எப்படி கற்பனை பண்ணியிருப்பாருன்னா, எல்ஐசி பில்டிங் மேலே வாரப்போ குண்டு போட்டு எல்ஐசி பில்டிங் உடஞ்சா எப்படி இருக்கும், சென்ட்ரல் ஸ்டேஷன் பாதிக்கப்பட்டால் எப்படி இருக்கும், மெட்ரோ ட்ரெயின் அதில் வந்து குண்டு விழுந்தால் என்ன ஆகும், மக்கள் எப்படி சேதாரம் ஆகுவாங்க, மக்கள் எந்த இதெல்லாம் தேவைன்னு கத்துவாங்க, மக்கள் கையில் எல்லா பொருட்களும் இருக்கும் ஆனால் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இருக்காது, அதுக்கு அடுத்து குடிக்க தண்ணி இருக்காது, மக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி பார்த்துக்குவாங்க, இந்த ஆட்சியாளர்கள் நம்மளை ஆண்டவங்க அவங்களோட நிலைமை எப்படி இருக்கும், அடுத்து வந்து ரிபப்ளிக் கண்ட்ரிலேருந்து வந்துட்டாங்கன்னா அவங்க நம்மளை எந்த மாதிரியான கொடுமை பண்ணுவாங்க, இப்படிங்கிறதெல்லாம் நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து ஒரு ஓரளவுக்கு ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அவர் அந்த சிந்தனையை ஓரளவுக்கு எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு. அந்தளவுக்கு அவருக்குன்ற அந்த சிந்தனையை வந்து கொடுக்குற அளவுக்கு பொருளாதாரம் வந்து அவருக்கு இன்னும் மேம்பட்டு இருந்துச்சுன்னா இந்த படத்தை ஒரு ஹாலிவுட் ஸ்டைலுக்கு மேக்கிங் பண்ணியிருக்கலாம், இந்த சிந்தனையை வரவேற்கலாம். ஆனால் திரைக்கதை ஆசிரியராக ஆதி வந்து நிறைய இடத்துல சறுக்கியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து வாரெலாம் முடிஞ்ச பின்னாடி
அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா ஆதி வந்து ஒரு கிராமத்தை உருவாக்கி வச்சிருப்பாரு சொன்னோம் இல்லைங்களா. அந்த கிராமத்தில் அங்கே இருக்கிற இயற்கை பொருட்களை வச்சு அங்கே யாரெல்லாம் வராங்களோ அவங்களுக்கு தேவையான உணவுகள்லாம் கொடுத்துட்டு அங்கே வந்து ஒரு அன்பு மட்டுமே பிரதானமாக இருக்கிற மாதிரி காட்டிட்டு வருவார். ஆனால் அங்கேயும் திரும்ப என்ன ஆகுன்னா, இந்த டீமில் அசம்பிள் ஆன பிறகு திரும்ப இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற ரிபப்ளிக் கண்ட்ரியினுடைய ஆட்களை வந்து மீட்கணும். அவங்கள வந்து மீட்கணும்னா அவங்கள வந்து வெளியேற்றிட்டு நாம் அதை வந்து ஆட்சி செய்யணும். திரும்பவும் வந்து நம்ம ஆட்சியாளர்கிட்டே அந்த நாட்டை பிடிச்சி கொடுக்கணும்னு எடுக்க முயற்சி. அது வந்து பெரிய தொய்வு ஏற்படுத்தி கொடுக்குது. கதை வந்து ஆக்சுவலி வந்து இந்த அன்பு நகரத்தை நோக்கியே வந்துகிட்டு இருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும். திரும்பவும் வந்து ஒரு வார் ஃபீல்டுன்னு போகும்போது ஆக்ஷன் வந்து வழக்கமான தமிழ் சினிமாவாக அது போயிடுது. அந்த இடத்துல தான் நம்பகத்தன்மை ரொம்ப குறையுது. இந்த இடத்துல தான் திரைக்கதை ஆசிரியராக ஆதி வந்து கொஞ்சம் சறுக்கிட்டார். நடிகராக பார்க்கும்போது ஆதி தனக்கான இடத்த விட மற்ற நடிகர்களுக்கு ஸ்பேஸ் நிறையா கொடுத்துருக்காரு. குறிப்பாக நடராஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் வந்து ஒரு கிங் மேக்கர் மாதிரி, பவர் சென்டர் மாதிரி காட்டுவாங்க. அவருடைய பெர்ஃபார்மன்ஸ், அவருடைய நடிப்பு, அவருடைய கேரக்டர் சேஞ்ச் ஓவர்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ளாட்டாக இருக்காது, ரொம்ப சேஞ்ச் ஓவருக்கும் நிறைய கொடுத்துருப்பாங்க. அதுமாதிரி நிறைய பேர்த்த சொல்லிகிட்டே போகலாம். ஹரி சுத்தமன் அவர் வந்து ஒரு மிலிட்ரி ஆஃபீஸராக வருவார், சிங்கா, அவருடைய வேரியேஷன் நல்லாயிருக்கும். நடிகர் ஆதிங்கிறத விட கதையாசிரியராக, இயக்குனர் ஆதியாக நிறைய இடத்துல ஸ்கோர் பண்ணியிருக்காரு. திரைக்கதையில் மட்டும் கொஞ்சம் நம்பகத்தன்மை கூட்டியிருந்தாங்கன்னா நான் ஏற்கனவே முதல்ல சொன்ன மாதிரி இந்த கடைசி உலகப் போர் அவருக்கு வந்து பெரிய வெற்றியை கொடுத்துருக்கோம். இசையமைப்பாளர் ஆதி அப்படிங்கிறதையும் மறந்துட்டார். பின்னணி இசை ஓகே ஒளி, அவருக்கு உண்டான அந்த பாட்டோ இந்த படத்தில் ஸ்பேஸ் தேவைப்படல. அதனால் பாட்டு இல்லாதது இந்த படத்தில் நல்லது. இந்த படத்தில் சின்ன சின்ன கேரக்டர்ஸ், சிங்கம்புலி, அழகம்பெருமாள் இவங்கெல்லாம் வச்சு சில சீன்கள் தான் வருவாங்க. அந்த சில சீன்கள்லேயும் அந்த கேரக்டரைசேஷனை ஒரு பக்காவாக ஃபினிஷிங் கொடுத்துருப்பாரு. இப்போ சிங்கம்புலி வந்து பெருமாளுங்கிற கேரக்டரில் வந்து அவர் வருவார் போலீஸ் அதிகாரியாக. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா திரும்ப செகண்ட் ஹாஃபில் வந்து ரிபப்ளிக் கண்ட்ரியிலேருந்து அந்த சோல்ஜர்ஸுங்க எல்லாத்தையும் இவர் அழிக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அந்த இடத்துக்கு ஒரு குண்டடி போட்டுரும். ஸோ பெருமாள் நாம் போட்டவரையே காப்பாற்ற முடியல, இவர் குண்டடி போட்டு வச்சுக்கிற மாதிரி காட்டுவாங்க. அழகம்பெருமாள் அவர் வந்து ஹிந்தி, தமிழ் மற்ற மல்டி லாங்குவேஜ் தெரிஞ்ச ஒரு கேரக்டரைசேஷன் மாதிரி வருவார். சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் எல்லாமே ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. இந்த படம் கதாநாயகன் கதாநாயகிக்கு உண்டான படம் கிடையாது. ஒரு நல்ல சிந்தனையை, ஒரு புதிய சிந்தனையை இந்த உலகத்துக்கு கொடுத்த படம் தான். இந்த ஆதி டயலாக் ரைட்டராக ஒரு இடத்துல ரொம்பவே நல்லா பண்ணியிருப்பார். என்னன்னு பார்த்தா, இந்த உலகமே அழிஞ்சிடுது வார்னால, கடைசியில் ஒரு மனிதன் மட்டும் இருப்பான். அவன் என்னத்தை எதிர்பார்ப்பான் அப்படின்னா, இன்னொரு சக மனிதனை எதிர்பார்ப்பான். அவனுக்கு வேறு எதுவுமே தேவைப்படாது. இன்னொரு அன்பு செலுத்துறதுக்கோ, தன்னுடைய பிரச்சனையை ஷேர் பண்ணிக்கிறதுக்கோ இன்னொரு சக மனிதனை எதிர்பார்ப்பான் அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தினுடைய டைலாக்ல ஃபினிஷ் பண்ணியிருக்காரு. ஸோ மணி டாக்ஸ் நேயர்களே, இந்த படம் வந்து ஒரு புதிய முயற்சி. ஒரு முறை பார்க்கலாம் கண்டிப்பாக. சின்ன சின்ன தொய்வுகள் இருந்தாலும் ஒரு முறை பார்க்கலாம். ஏன்னா நம்ம சென்னையில் ரொம்ப பிரதானமாக இருக்கிற இடங்கள்லாம் ஒரு வார் வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு பயத்தையும் பிரமிப்பையும் தந்திருக்கு. இந்த பிரமிப்பு உங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தால் நீங்கள் இந்த ரிவ்யூவை பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.